நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. சாட்சாத் லலிதா மகாத்ரிபுர சுந்தரிக்கு காமாட்சி பரதேவதைக்கு சேனாபதியாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே பராசக்தியானவள் கெட்டவர்களை தண்டிக்கக்கூடியவர்களாக, பாவிகளை தண்டிக்கக்கூடியவர்களாக, நீதியை நிலைநாட்டக்கூடியவளாக தண்டநாயகாங்கிற நாமத்தோடு தண்டத்தை கையிலே தாங்கினவளாக விளங்குகின்றாள் அப்படிங்கிறது அதனுடையதான அர்த்தம். அம்பாளை போய் தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா வெளியிலேயே வர முடியாது. அந்த அளவுக்கு சாநித்தியமானது பரிபூர்ணமாக அந்த க்ஷேத்திரத்திலே விளங்குறது. எல்லோரும் பூரி ஜெகநாத் யாத்திரைக்கு போகிறோம். பூரி ஜெகநாத் யாத்திரை யாரெல்லாம் போகிறேளோ அவெல்லாம் கட்டாயம் அந்த வாராகியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. அது மாதிரி ஒரு க்ஷேத்திரமானது இந்த பாரதத்தில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நம்ம கிட்டக போய் அம்பாளை பார்க்கும் பொழுது, வாராகியை பார்க்கும் பொழுது அம்பாள் கர்ப்பவதி மாதிரி தான் இருப்போம். ஏன்னா அம்பாளுக்கு தொங்கர வயிறு, பெரிய வயிறோட தான் அம்பாள் இருப்பா. பிரம்மாண்டங்களை கர்ப்பத்திலே அங்கே தாங்கின்னு இருக்காளாம் பராசக்தி. ஒரு கையில் மத்ஸ்யம் மீனை பிடிச்சின்னு இருப்பா, ஒரு கையில் மது பாத்திரத்தை தாங்கினவளாகத்தான் இருப்பா. அது தாந்திரீக மூர்த்தியான பொழுதிலும் கூட எல்லோருமே வழிபடுத்த தகுந்தபடி அந்த க்ஷேத்திரத்தினுடையதான சைத்தன்யத்தை, அந்த எனர்ஜியை அங்கே மகான்கள் மாற்றி கொடுத்துருக்கா. நான் இந்த வாராகியை வழிபடுறேன், அந்த வாராகியை வழிபடுறேன்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாவாராகி தான் எல்லா வாராகி மூர்த்தங்களுக்குமே ஆதி மூர்த்தி. அவள் தான் வாராகி மூர்த்தம்னு இல்லை, ஆதி பராசக்தியே அவள் தான். அவளுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. லலிதாம்பிகைன்னு நாம் சொல்கிறோமே, அந்த லலிதாம்பிகையோட இன்னொரு ஸ்வரூபம்தான் மகாவாராகி. தேவி புராணத்திலே, காளிகா புராணத்திலே எல்லாம் ராமச்சந்திரமூர்த்தி எப்படி அம்பாளை உபாசனை பண்ணினான்கிற விஷயமானது வளருது. அதுபோல வாராகி தந்திரத்திலே வாராகியினுடைய கிருப்பையினாலே, ஆத்யாசக்தியாக விளங்கக்கூடிய வாராகியின் கிருப்பையினாலே ராமச்சந்திரமூர்த்தியாகப்பட்டவர் ராவணனை சம்ஹாரம் பண்ணினான்கிற விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கா. தண்டநாதா 8 கையோடு இருப்பா. தண்டநாதாங்கிற வாராகி 8 கையோடு விளங்கக்கூடிய தண்டநாயிகா மகாவாராகியின் பட்டத்தையோ, 4 கரங்களோடு விளங்கக்கூடிய லகுவாராகியின் பட்டத்தையோ சித்திரத்தையோ வைத்து வீட்டில் தாராளமாக வழிபடலாம். விக்கிரக ரூபத்திலேயும் வழிபடலாம். श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्चबाणरसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் மென்பாஷாங்குஷமும் கையில் நனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித பௌஷ்ப பரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். ஸ்ரீமாத்ரே நமஹ. பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு நமஸ்காரங்கள். ராஜராஜேஸ்வரியான ஜெகன்மாதாவின் கிருபா கட்டாட்சத்தோடே, காமாட்சி அம்பிகையினுடைய அனுகிரகத்தோடே கூட தொடர்ந்து தேவி பரமான விஷயங்களை சிந்தனை செய்து கொண்டே இருக்கோம். அதுபோல மகாவாராகியின் வைபவத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். போன எபிசோட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வாராகியினுடைய பிரபாவத்தையும், அந்த வாராகியானவள் எப்படி உற்பத்தியாகி வந்தாங்கிற வைபவத்தை நாம் சிந்தனை பண்ணினோம். தொடர்ந்து வாராகியினுடைய பராக்கிரமத்தை தான் நாம இன்னைக்கும் சிந்தனை பண்ண போறோம். தண்டநாயிகா அப்படிங்கிறது தான் அவளுடைய பிரதானியமான ஒரு நாமா. தண்டநாயிகா அப்படின்னாக்க தண்டநாயிகா, தண்டநாதா அப்படின்னா நீதியை நிலைநாட்டக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு தண்டினி அப்படின்னு பேரு. சாட்சாத் லலிதா மகாத்ரிபுர சுந்தரிக்கு, காமாட்சி பரதேவதைக்கு சேனாபதியாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே பராசக்தியானவள் கெட்டவர்களை தண்டிக்கக்கூடியவர்களாக, பாவிகளை தண்டிக்கக்கூடியவர்களாக, நீதியை நிலைநாட்டக்கூடியவளாக தண்டநாயகாங்கிற நாமத்தோடு தண்டத்தை கையிலே தாங்கினவளாக விளங்குகின்றாள் அப்படிங்கிறது அதனுடையதான அர்த்தம். தண்டமெந்தின காரணத்தினாலே நீதி வழியிலே செல்லக்கூடியவர்களுக்கு அனுகிரகத்தை செய்யக்கூடியவளாகவும், அநீதியை அழிக்கக்கூடியவளாகவும், அதர்மத்தை அழிக்கக்கூடியவளாகவும் அந்த பகவதியானவள் பிரகாசிக்கிறா. அதனால தான் தண்டநாதா, தண்டநாயிகா அப்படின்னு பேரு. வஜ்ரகோஷம் எனும்படியான சிம்ம
வாகனத்திலே விளங்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கா. மகாவாராகியாக விளங்கக்கூடிய சமயத்திலே அவள் சிம்ம வாகனத்திலே விளங்கக்கூடியவளாகவும், லகு வாராகியாக விளங்கக்கூடிய சமயத்திலே மகிஷ வாகனத்தை கொண்டவளாக, எருமை வாகனத்தை கொண்டவளாக பரதேவதைக்கு 2 வேறு வகையான வாகனங்கள் உண்டு அப்படிங்கிறதையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லுறது. அது மட்டும் அல்லாமல் அவள் எந்தெந்த ரூபத்தை தாங்கிக்கிறாளோ அந்தந்த ரூபங்களுக்கு ஏற்றாற் போல அவளுக்கு வடிவங்களும் அவளுடைய குணங்களும் அவளுடைய வாகனங்களும் மாறுபாட்டோட விளங்குறது அப்படிங்கிறத நமக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுறது. எல்லோராலையும் வழிபட தகுந்த வாராகி ஸ்வரூபம் என்னது? எத்தனையோ வாராகி மூர்த்தங்களை எல்லாம் சொல்கிறாளே, எல்லோருமே வழிபட தகுந்த வாராகியின் வடிவம் என்ன? அதாவது இந்த உபாசகர்கள் எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் ஸ்ரீவித்யா உபாசகர்களாக இருந்தாலும் சரி, வாராகி உபாசகர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அநேக விதமான வாராகி மூர்த்திகளை வழிபடுகிறார்கள். வாராகிக்கு கணக்கில் அடங்காத வடிவங்கள் உண்டு. அதிலே மத்ஸ்ய வாராகி அப்படிங்கிற மூர்த்தியினுடைய வைபவத்தை தான் போன எபிசோடிலே நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த மத்ஸ்ய வாராகியின் வடிவமானது ஒடிஷாவிலே தான் விளங்குறது. புவனேஸ்வரிலிருந்து கொஞ்ச தூரத்திலே சௌராசி அப்படிங்கிறதான கிராமத்திலே மத்ஸ்ய வாராகியின் சந்நிதி விளங்குறது. அந்த சந்நிதி பார்த்தோம் அப்படின்னாக்க அம்பாளை போய் தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா வெளியிலேயே வர முடியாது. அந்த அளவுக்கு சாநித்தியமானது பரிபூர்ணமாக அந்த க்ஷேத்திரத்திலே விளங்குறது. எல்லோரும் பூரி ஜெகநாத் யாத்திரைக்கு போகிறோம். பூரி ஜெகநாத் யாத்திரை யாரெல்லாம் போகிறீங்களோ அவெல்லாம் கட்டாயம் அந்த வாராகியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. அது மாதிரி ஒரு க்ஷேத்திரமானது இந்த பாரதத்தில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நம்மளே நம்ம கையினால் தேவியினுடைய பாதத்துக்கு புஷ்ப சமர்ப்பணத்தை பண்ணலாம். அதி விசேஷமான மூர்த்தியை அம்பாள் இருக்கா. சந்நிதி முழுக்க நாகபந்தம் பண்ணியிருக்கா. நாகபந்தமானது விளங்குறது சந்நிதி முழுக்க. அதாவது எதுக்காகன்னு கேட்டாக்க அங்கே நடக்கக்கூடிய பூஜா பலன்கள் எதுவுமே வெளியிலே போகக்கூடாது. தேவியின் சாநித்தியமானது சந்நிதியை விட்டு வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தந்திர சாஸ்திரங்களிலே விளங்கக்கூடிய ரகசியமான மந்திரங்களை கொண்டு வாராகியினுடைய சந்நிதி முழுக்க நாகபந்தம் பண்ணி வச்சிருக்கா. மூலஸ்தானத்திலே மகாவாராகி மாத்திரம்தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் அந்த க்ஷேத்திரமானது விளங்குறது. ஆனால் அந்த பூஜைகள் எல்லாம் அம்பாளுக்கு விசேஷமாக நடக்கிறது. அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலே அம்பிகையினுடைய சாநித்தியத்தை நம்மால் உணர முடியும். அங்கே என்ன சொல்லுவான்னு கேட்டேன்னா, அந்த க்ஷேத்திரத்தில் என்ன பூஜையை பண்ணினாலும், என்ன பாராயணம் பண்ணினாலும், என்ன ஜபத்தை பண்ணினாலும் அந்த பலன் பரிபூர்ணமாக யார் பண்ணுறாளோ அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறா. மற்ற க்ஷேத்திரங்கள்லையாவது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாராகி க்ஷேத்திரத்திலே என்ன ஜபத்தை பண்ணினாலும் அங்கே பூஜை பண்ணின அந்த பண்டிட்டுனுடைய அந்த பண்டாவினுடைய அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே நான் சொல்கிறேன், நானாக சொல்லலை. அங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு போயிருந்தோம் நாங்கள். எங்களுடைய புவனேஸ்வர் யாத்திரையில், பூரி யாத்திரையில் ஒரு 25 பேர் நாங்கள் போயிருந்தோம். அப்போது அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டேன்னா, இந்த க்ஷேத்திரத்தில் என்ன பண்ணினாலும், இந்த வாராகி சந்நிதியில் என்ன பண்ணினாலும் அந்த பலன் பூர்ணமாக நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சந்நிதியின் சாநித்தியமானது அப்படி விளங்குறது. நம்ம கிட்டக போய் அம்பாளை பார்க்கும் பொழுது, வாராகியை பார்க்கும் பொழுது அம்பாள் கர்ப்பவதி மாதிரி தான் இருப்போம். ஏன்னா அம்பாளுக்கு தொங்கர வயிறு, பெரிய வயிறோட தான் அம்பாள் இருப்பா. பிரம்மாண்டங்களை கர்ப்பத்திலே அங்கே தாங்கின்னு இருக்காளாம். பராசக்தி பிரம்மாண்டத்தை கர்ப்பத்திலே தாங்கிறதுனால தான் பெருத்த வயிறு. ஒரு கையில் மத்ஸ்யம் மீனை பிடிச்சின்னு இருப்பா, ஒரு கையில் மதுபாத்திரத்தை தாங்கினவளாகத்தான் இருப்பா. அது தாந்திரீக மூர்த்தியான பொழுதிலும் கூட எல்லோருமே வழிபடுத்த தகுந்தபடி அந்த க்ஷேத்திரத்தை, அந்த க்ஷேத்திரத்தினுடையதான சைத்தன்யத்தை, அந்த எனர்ஜியை அங்கே மகான்கள் மாற்றி கொடுத்துருக்கா. அதனால எல்லோருமே போய் வழிபடுறோம். ஆனால் இந்த மூர்த்தியை நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமா? நான் இந்த மத்ஸ்ய வாராகியை நான் ஆற்றுல வச்சு வழிபடுறேன்னா அது வழிபடக்கூடாது. ஏன்னா அவளுடைய மந்திர சாஸ்திரங்களும் தந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவா மட்டும்தான் உபாசனை எடுத்துட்டு வழிபட வேண்டுமே தவிர, மத்ஸ்ய வாராகி போல நமக்கு அநேக வாராகி மூர்த்தங்கள் உண்டு. அந்த வாராகி மூர்த்தங்களை எல்லாம் எல்லோரும் வழிபடக்கூடாது. எல்லோருமே வழிபடக்கூடிய மூர்த்தங்கள் 2 தான். பொதுமக்கள் வழிபடக்கூடிய மூர்த்தங்கள் 2 தான். ஒன்று லகு வாராகி, இன்னொன்று மகாவாராகி. இந்த மகாவாராகியை வழிபட்டாலே போதும். நம்ம எல்லா இடங்களுக்கும் போய் நான் இந்த வாராகியை வழிபடுறேன், அந்த வாராகியை வழிபடுறேன்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாவாராகி தான் எல்லா வாராகி மூர்த்தங்களுக்குமே ஆதி மூர்த்தி. அவள் தான் வாராகி மூர்த்தம்னு இல்லை, ஆதி பராசக்தியே அவள் தான். அவளுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. லலிதாம்பிகைன்னு நாம் சொல்கிறோமே, அந்த
லலிதாம்பிகையோட இன்னொரு ஸ்வரூபம்தான் மகாவாராகி. அவள் தான் தண்டநாதா, அவள் தான் பஞ்சமி, அவளுக்கு மேலே வேறு ஸ்வரூபம் இல்லை. லகுவாராகிய எல்லோருமே வழிபடலாம். அஷ்டமாத்ருகைகளில் சப்த மாத்ருகைகளில் ஒரு மாத்ருகையாக விளங்கக்கூடிய லகுவாராகி அவள் சுலபமாக வழிபடத்தக்கவள். ஹலத்தையும் முசதத்தையும் சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தினவள். சங்க சக்கரத்தையும் ஹலமுசதத்தை அதாவது ஒலக்க கலப்ப இவைகளை ஏந்தினவள் லகுவாராகி. சப்த மாத்ருகைகளில் ஒருத்தியாக இருப்பா, இல்லை சங்க சக்கரத்தை மாத்திரம் ஏந்தி வராபயத்தோட கூட்ட பொறுப்போ அவளையும் எல்லோரும் வழிபடலாம். அதுபோலே ஆத்யாசக்தியாயும் பிரம்மா விஷ்ணு ருத்ரனாலையும் வழிபடப்பட்ட மகாவாராகியை எல்லோருமே வழிபடலாம். அந்த வாராகிய திருமூர்த்திகளும் வழிபடுறா. அவள் ஆதிசக்தியாக விளங்கக்கூடியவள். சாட்சாத் பரமேஸ்வரன் கூட வாராகி அனுகிரகாஷ்டகம் அப்படிங்கிற 8 ஸ்லோகங்களாலே பகவதியான மகாவாராகியை உபாசனை பண்ணினார் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஈஸ்வர உவாச்ச அப்படின்னே ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகம். வாராகி தந்திரம் அப்படின்னே ஒரு தந்திரம் உண்டு. அந்த தந்திரத்திலே ராமச்சந்திரமூர்த்தி எப்படி வாராகிய உபாசனை பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரகசியமான விஷயங்கள் அதிலே இருக்கு. வாராகி தந்திரத்தினுடைய முதல் அத்தியாயமே பார்த்தோம் அப்படின்னாக்க ராவணன் பெரிய வாராகி உபாசகன். ராவணன் ராவணனுடைய மந்திரியும் பெரிய வாராகி உபாசகன். அப்போ அவன் வாராகிய உபாசிச்ச காரணத்தினால என்னாகிறது, சாட்சாத் வாராகி அதி ரௌத்ர மூர்த்தியாக விளங்கி கொண்டு அந்த ராவணனுடையதான அந்த அரண்மனை மதில் மேலே விளங்கி கொண்டவளாக தன்னுடைய மூச்சு காற்றினால என்ன பண்ணிவிட்டா, ராமச்சந்திர மூர்த்தியினுடைய சர்வ சைன்யங்களும் மயங்கி விழும்படியா பண்ணிவிட்டாளா வாராகி. ராமச்சந்திர மூர்த்தியினுடைய சர்வ சைன்யங்களும் மயங்கி விழும்படியா பண்ணிவிட்டா. ராமச்சந்திர மூர்த்திக்கும் ஆஞ்சநேயருக்கும் மாத்திரம்தான் ஒன்றுமே ஆகலை. ஏன்னா மற்றவா லக்ஷ்மணன் உள்பட எல்லாருமே மயங்கி விழுந்துட்டா. அத்தனை சுக்ரீவன் உள்பட எல்லா சைன்யங்களும் மயங்கி விழுந்துடுத்து. ராவணனை எப்படி ஜெயிக்க போகிறோன்னு சுவாமிக்கு பயமானது வந்துடுத்தான் ராமச்சந்திர மூர்த்திக்கு. இது வாராகி தந்திரம்ங்கிற தந்திரத்திலே விளங்குறது, முதல் பட்டலத்திலேயே விளங்குறது. அப்போது என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, இதிலிருந்து எப்படி மீள போகிறோம், இந்த வாராகி தேவியானவள் இப்படி பண்ணிவிட்டாளே, இவள் எப்படி இவளுடைய அனுகிரகத்தை நாம் பெற்றா மட்டும்தான் ராவணனை நம்மால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமானது நமக்கு யார் வழிகாட்டுவா, ராவணனை எப்படி அழிக்கிறதுன்னு ஒரு சிந்தாகுலத்தோடே ராமச்சந்திர மூர்த்திக்கு ஆஞ்சநேயரும் விளங்கிய சமயத்திலே சாட்சாத் துர்வாச மகரிஷி வந்தாரா. காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாளுக்கு அவர்தான் விதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். சௌபாகிய சிந்தாமணி அப்படின்னு காமாட்சி அம்பாள் கோவிலுடைய பூஜா பத்ததியை நிர்மாணிச்சு கொடுத்தவர் யாருன்னு கேட்டாக்க துர்வாச மகரிஷி தான். பரமஸ்ரீ வித்யோபாசகர் துர்வாச மகரிஷி வரார். எங்கே வரார்னு கேட்டால் ராமச்சந்திர மூர்த்தியை தெரிந்து ராமா ராமா அப்படின்னு கூப்பிட்டு துர்வாச மகரிஷி வரார். வந்த உடனே ராமச்சந்திர மூர்த்தியும் ஆஞ்சநேயரும் சிந்தாகுலத்தோட கவலையோடு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, தன்னுடைய 2 தொடையிலையும் ஒரு பக்கம் ராமச்சந்திர மூர்த்தியையும் ஒரு பக்கம் ஆஞ்சநேயரையும் உட்காத்தி வச்சுண்டார் அவர். ஏன்னா அவர் தகப்பனார் ஸ்தானம் இல்லையா, பரமேஸ்வரனுடைய அம்சம்தானே துர்வாசர். ஒன்றும் கவலைப்படாதே, ராவணன் இந்த அளவுக்கு பராக்கிரமத்தோடு இருக்கான், அவனை யாராலையும் ஜெயிக்க முடியலேன்னு நீ பயப்படுறியே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவன் வாராகியை உபாசிச்சதாலே தான். அந்த வாராகியினுடைய கருணை உனக்கு இருந்தது அப்படின்னா நீ அவனை சுலபமாக ஜெயிச்சுடலாம். நீ ஒரு கவலையும் பட வேண்டாம். அவள் ஆத்யாசக்தியாக விளங்கக்கூடியவள், திரிபுரா பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபத்தை உடையவள், சச்சிதானந்த மூர்த்தியாக விளங்குறவள், தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய கிருபா கரியானவள். அதனாலே அந்த வாராகியினுடையதான மூலமந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்ணுறேன். அந்த மூலமந்திரத்தை கொண்டு நீங்கள் 2 பேரும் வாராகிய உபாசனை பண்ணிண்டு வாங்கோ. அப்படி உபாசனை பண்ணினேள் அப்படின்னா நிச்சயமாக ராவணாதிகளை ஜெயிக்கலாம், கவலைப்பட வேண்டான்னு சொல்லி துர்வாச மகரிஷியானவர் தானே ராமச்சந்திர மூர்த்திக்கும் ஆஞ்சநேயருக்கும் 2 பேருக்கும் வாராகியின் மந்திரோபதேசத்தை பண்ணினார். அப்படின்னு நமக்கு வாராகி தந்திரத்தினுடைய பிரதம பட்டலத்திலே இந்த விஷயமானது விளங்குறது. அதன் பிறகு என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, வாராகியின் கிருபா கட்டாட்சத்தினாலே தர்மமானது எங்கே இருக்குமோ அங்கே தானே அம்பாள் இருப்பா. அவளே தண்டநாதா தண்டநாயிகான் அவளுக்கு பேர். அப்படி இருக்கும் பொழுதோ எந்த ஸ்தானத்திலே தர்மம் இருக்கோ அங்கே தானே பரதேவதை இருப்போ.
அப்படி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க ராமச்சந்திரமூர்த்திக்கும் ஆஞ்சநேயருக்கும் பிரசன்னமாகி அனுகிரகத்தை பண்ணி ராவணனை சம்ஹரிக்கக்கூடிய வழியை சாட்சாத் பகவதியான மகாவாராகி காண்பித்தாள் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வாராகி தந்திரமானது சொல்லறது. இதுவே துர்கா பரமேஸ்வரி ராமச்சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண விஷயத்தை கிருத்திவாச ராமாயணம் சொல்லறது. அநேக கிரந்தங்களிலே ராமச்சந்திரமூர்த்தி அம்பாளை உபாசனை பண்ணி துர்கா பரமேஸ்வரியின் கிருபையினாலே லலிதா பரமேஸ்வரி அனுகிரகத்தினாலே நம் ராவணனை சம்ஹாரம் பண்ணினார்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அநேக கிரந்தங்களில் விளங்குறது. தேவி பாகவதத்தில், கிருத்திவாச ராமாயணத்தில், தேவி புராணத்திலே, காளிகா புராணத்தில் எல்லாம் ராமச்சந்திரமூர்த்தி எப்படி அம்பாளை உபாசனை பண்ணினான்கிற விஷயமானது வளருது. அதுபோல வாராகி தந்திரத்திலே வாராகியினுடைய கிருப்பையினாலே ஆத்யாசக்தியாக விளங்கக்கூடிய வாராகியின் கிருப்பையினாலே ராமச்சந்திரமூர்த்தியாகப்பட்டவர் ராவணனை சம்ஹாரம் பண்ணினான்கிற விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கா. அதுபோல வாராகி சச்சிதானந்த மூர்த்தி, அதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதாவது அம்பாள் பார்த்தோம் அப்படின்னா பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபமே தான் சாட்சாத் வாராகி. சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த விசேஷந்தான் சொல்லுறது. வாராகியினுடைய மூல மந்திரமானது 100 அக்ஷரங்களோட விளங்கக்கூடிய வாராகி மந்திரமானது உண்டு. அதி விசேஷமான மந்திரம். அந்த மந்திரம் பார்த்தோம்னா நமக்கு எதிரி கூட்டங்களை அழிக்கும்படியாக பிரார்த்திக்கும்படியாக இருக்கும். எதிரிகள்ங்கிறது வெளியில் இருக்கிறவா எதிரிகள் இல்லை, நமக்குள்ளேயே தான் எல்லா எதிரிகளும் இழுக்க. அந்தர் சத்ருக்கள் தான். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாத்சரியங்கள்லாம் இருக்குது பார்த்தேல, அவைகள் தான் அந்தர் சத்ருக்கள் அப்படின்னு பேர். அந்த சத்ரு கூட்டங்களை அழிக்கிறதுக்காகத்தான் வாராகியை ஆராதிக்க வேண்டும். இப்போது நமக்கு அம்பாளை பொதுமக்கள் எப்படி ஆராதிக்கிறது, நான் வாராகியை வழிபடணும், பொதுமக்கள் எப்படி வழிபடுறதுன்னு கேட்டேன்னா வாராகியின் 12 நாமங்கள் நீங்கள் கூகுளில் வாராகியின் 12 நாமங்கள்னு டைப் பண்ணினேள் அப்படின்னாலே 12 நாமங்கள் நமக்கு கிடைக்கும். அது பெரிய விஷயம் இல்லை. நமக்கு பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அரிக்னி அப்படின்னு 12 நாமங்கள் வாராகிக்கு. இந்த 12 நாமங்களையே நாம் சொல்லி அம்பாளை பூஜை பண்ணலாம். அது உங்கள் ஆற்றுல பட்டமா வாராகி பட்டமாக இருந்தாலும் சரி, அதாவது வாராகி பட்டம் மகாவாராகியின் பட்டத்தையும் லகுவாராகியின் பட்டத்தையும் ஆற்றுல வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. மற்றபடி உக்ர ரூபத்திலே விளங்கக்கூடிய வாராகி பட்டங்களை தான் வைக்கக்கூடாது. தண்டநாதா 8 கையோடு இருப்பா. தண்டநாதாங்கிற வாராகி 8 கையோடு விளங்கக்கூடிய தண்டநாயிகா மகாவாராகியின் பட்டத்தையோ 4 கரங்களோடு விளங்கக்கூடிய லகுவாராகியின் பட்டத்தையோ சித்திரத்தையோ வைத்து வீட்டில் தாராளமாக வழிபடலாம். விக்கிரக ரூபத்திலேயும் வழிபடலாம். விக்கிரகமாகவும் இந்த 2 வாராகி மூர்த்தங்களையும் விக்கிரகமாக வைத்தும் வழிபடலாம், தவறில்லை. அப்படி வழிபட வேண்டும். உபாசகர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவா வாராகி விக்கிரகத்தை யந்திரத்தை எல்லாம் வச்சுண்டு பண்ணுறா, அவளுக்கு விஷயங்கள் தெரியும். பொதுமக்களாகிய நாம் எப்படி வழிபடுவதுன்னா இந்த வித விக்கிரகத்தினுடைய வடிவிலோ சித்திரத்தினுடைய வடிவிலோ வைத்து 12 நாமங்களை சொல்லி நாம் தண்டநாயிகாயை நமஹா, வாராஹ்யை நமஹா, பஞ்சம்யை நமஹா அப்படின்னு நமஹா சொல்லி அர்ச்சனையாகவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா தாராளமாக பாராயணம் மாதிரி பஞ்சமி, தண்டநாதா ச சங்கேதா, சமயேஸ்வரி அப்படின்னு பாராயணமாகவும் பண்ணலாம். இதை பண்ணலாம். வாராகி மாலை வீரை கவிராக பண்டிதர் செய்தது, அதை தாராளமாக பண்ணலாம். அது என்ன, அது எதிரிகளை எல்லாம் அழிச்சுடு, ரத்தத்தை குடின்னெல்லாம் வளர்றதே, அதை பண்ணலாமான்னு கேட்டாக்க, அதாவது பாராயணம் பண்ணக்கூடியவன் எதிரியை அழிக்கணும், இன்னொருத்தரை அழிக்கணுங்கிற எண்ணத்தோடு பண்ணக்கூடாது. அம்மா எனக்குள் இருக்கக்கூடியதான எதிரிகளை அழி, எனக்குள் இருக்கக்கூடிய காமத்தையும் குரோதத்தையும் மோகத்தையும் லோபத்தையும் சம்ஹாரம் பண்ணு, எனக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணு அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணலாமே தவிர இன்னொருத்தர் அழிஞ்சு போகணுங்கிற எண்ணத்தோடு பண்ணக்கூடாது. அதை முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. வாராகி மாலை பூர்ணமாக என்னால் பண்ண முடியலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க 15வது செய்யுள் வாராகி மாலையிலே 15வது செய்யுள் ரொம்ப விசேஷமானது. அந்த செய்யுளையும் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கும் கூகுளில் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா அந்த செய்யுளானது கிடைக்கும். ஐயும் கிளியும் என தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும், கருணை வழிந்தோடுகின்ற விழியும், மலர் கையும்
பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணெதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர்கொடியே அப்படின்னு இதை தியானமாக சொல்லலாம். இந்த செய்யுளை மட்டும் தியானமாக சொல்லி அன்னை வாராகியை வழிபடலாம். இந்த செய்யுளை என்னால் எந்த சம்ஸ்கிருத ஸ்லோகமும் சொல்ல முடியலை, எனக்கு வாராகியை வழிபடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது? எல்லா அம்பாளுமே ஒன்று தான், அபிராமி, மீனாட்சி, காமாட்சி, சிவகாமி, கருமாரி எல்லாருமே ஒன்று தான். எனக்கு ஆனால் வாராகியை தான் ரொம்ப பிடிக்கும், நான் வாராகியை வழிபடணும், நான் எப்படி வழிபடுறது? இந்த செய்யுளை சொல்லி வழிபடலாம். இப்போ சொன்னோம் இல்லையா, வாராகி மாலையிலே 15வது செய்யுளை சொல்லி வழிபடலாம். இது மூல மந்திரம் இதில் இருந்த பொழுதிலும் கூட கவிராய பண்டிதர் நமக்கு இதை ஸ்லோகமாக கொடுத்திருக்கிறதுனால இதை தாராளமாக எல்லோரும் பாராயணம் பண்ணலாம். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா, வடமொழி தெரிந்தவர்கள் வாராகி அனுகிரகாஷ்டகம்னு இருக்கு, பரமேஸ்வரன் செய்தது. அந்த வாராகி அனுகிரகாஷ்டகத்தையும் சொல்லி தாராளமாக எல்லோரும் வழிபடலாம். கற்றுக்கிறவா அதையும் கத்துண்டு கூட சொல்லலாம். நமக்கு கத்துண்டா நான் படிப்பேன் அப்படிங்கிறவா அந்த வாராகி அனுகிரகாஷ்டகத்தை கத்துண்டும் தாராளமாக பாராயணம் பண்ணலாம். அதுபோல் வாராகி மாலை, வாராகியின் 12 நாமங்கள், தமிழிலே வாராகியின் போற்றி உங்களுக்கு கிடைச்சதுன்னா தாராளமாக தமிழிலே விளங்கக்கூடிய வாராகி அர்ச்சனையை சொல்லியும் இப்படி எல்லாமும் தாராளமாக அம்பிகையை வழிபடலாம் அப்படிங்கிறத நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கா. இதன் பிரகாரம் நம்ம மூல மந்திர ஜபங்கள் இல்லை தந்திரசாஸ்திரங்களிலே விளங்கக்கூடிய ரகசியமான ஸ்லோகங்களையோ சொல்லறதுக்கு தான் நமக்கு தடை. அதுவும் ஏன் அப்படின்னாக்க அதனுடைய வீரியத்தை நம்மாலே தாங்கிக் கொள்ள முடியாதுங்கிற காரணத்தினாலே தகுந்த குரு உபதேசம் இல்லாமல் வாராகியின் மந்திரத்தையோ அல்லது வாராகி திரிஷதி அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்தையோ இல்லை வாராகி சகஸ்ரநாமத்தையோ, வாராகி சகஸ்ரநாமங்கள் எல்லாமே உபதேசம் பெற்றவர்கள் மட்டுமே பண்ண வேண்டியது. லலிதா சகஸ்ரநாம மாதிரி எல்லோருமெல்லாம் படிக்கப்படாது. வாராகி சகஸ்ரநாமத்தை உபதேசம் யாருக்கு இருக்கோ தகுந்த முறையிலே தான் பண்ணணும். இந்த கிரந்தங்களை எல்லாம் உபதேசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே பண்ண வேண்டும். நமக்கு உபதேசத்தை பெற்றுக்கொண்டு இதை படித்து தீர வேண்டும் என்னும் அவசியம் இல்லையே. கேட்டாலே கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி அம்மானு சொல்லி வாராகி பாதத்தில் விழுந்தாலே நமக்கு என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கா. காஞ்சிபுரத்தில் இருக்கா, பள்ளூரிலே இருக்கா, எத்தனையோ சிவன் கோவில்களில் சப்த மாத்ருகைகளில் ஒருத்தியாக இருக்கா. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவள் பாதத்தில் விழுந்து இந்த 12 நாமங்களையோ வாராகி மாலையையோ வாராகி அனுகிரகாஷ்டகத்தையோ இந்த கிரந்தங்களை எல்லாம் பாராயணம் பண்ணினாலே நமக்கு அம்பிகையின் அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, அபிராமி எந்தாதி இருக்குது. எல்லா நூல்களிலேயுமே அம்பாளை வாராகியாக தான் சொல்லியிருக்கா. திருப்புகழிலேயே வாராகியாக சொல்லலையே அருணகிரிநாதர். அது மட்டுமா, வேல் விருத்தத்திலே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணின்னு 3வதா வாராகியத்தான் சொல்லியிருக்கார். பார்வதியோட ரூபங்களை அவள் நாமங்களை சொல்லும் பொழுது அந்த பார்வதி எப்படி சுப்பிரமணியருக்கு வேலை கொடுத்தான்னு சொல்லும் பொழுது அவள் 3வது நாமா கங்காளி சாமுண்டி வாராகின்னு 3வது நாமா வாராகியாத்தான் பார்வதியை சொல்லியிருக்கார். அது மட்டுமா, நமக்கு உலகம்மை பிள்ளை தமிழிலே உலகம்மை எந்தாதியில் எல்லாம் உலகம்மைய வாராகியாத்தான் சொல்லியிருக்கா. கமலை பராசக்தி மாலையிலே வாராகியாத்தான் சொல்லியிருக்கா. அபயாம்பிகை சதகத்திலே அபயாம்பாள வாராகியாத்தான் சொல்லியிருக்கா. அபிராமி பட்டர் எத்தனை தடவை வாராகியை சொல்லியிருக்கார். இதனுடையதான மருந்தினும் நயந்த பைங்கிழி வராகி அபிராமி அம்மை பதிகத்திலே அபிராமிய வாராகியாத்தான் பட்டர் சொல்றார். அபிராமி எந்தாதியிலே 50வது செய்யுளிலேயும் வாராகியை சொல்றார். அதே போல 77வது செய்யுளிலேயும் வாராகிய பைரவி, பஞ்சமி, பாஷாங்குஷை, பஞ்சபாணி, வஞ்சர், உயிர், அவி, உண்ணும் உயர், சண்டி, காளி, ஒளிரும் கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூலி, வாராகி என்றே செய்ரவி நான்மதை சேர் திருநாமங்கள் செப்புவதேன்னு சொல்கிறார். அப்படியெல்லாம் இந்த கிரந்தங்களை கொண்டே வாராகிய அர்ச்சனை பண்ணது. அபிராமி எந்தாதி, அபயாம்பிகை சதகம், கமலை பராசக்தி மாலை, உலகம்மை எந்தாதி இவைகளை கொண்டும் அன்னை வாராகியை வழிபடலாம். அந்த காரணத்தினாலே மூல மந்திரங்களையும் சகஸ்ரநாமங்களையும் திரிஷதிகளையும் தவிர்த்து இந்த ஸ்லோகங்களாலும் தமிழ் பாக்கலாலும் அன்னை வாராகியை வழிபட்டு அவள் கருணா கடாட்சத்தை
எல்லோரும் அடைவோம் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கிறேன். பரதேவதையினுடைய கிருபா கட்டாட்சம் எல்லோருக்கும் எப்பொழுதும் பூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறதுக்கு காமாட்சி பரதேவதையினுடைய திருவடியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி. நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க.